அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குறைஷிகள் வந்து இஸ்லாத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பதிலாக பெண்ணை தருகின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் வந்து வஹி இறக்கினான். சூரா காஃபிரூன் என்கின்ற அந்த சூறாவை அல்லாஹ் வஹி மூலமாக நபிக்கு கூறி அதனை அவரிடம் சொல்லும்படியாக செய்தான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வலா அனா ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்காதீர்கள் என்று அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷ் காஃபிர்களிடம் கூறினார்கள். அவர்கள் அதனை மறுத்தார்கள், அதனை ஏற்க மறுத்தார்கள். அப்போது அவர்கள் அதாவது இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் வணங்குகின்ற அந்த சிலைகள் மற்றும் கற்களை நான் வழிபட மாட்டேன், நான் வழிபடுகின்ற அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை நீங்கள் வழிபடாதீர்கள், அதாவது நான் வழிபடவற்றை நான் வழிபடுவேன் என்று கூறும்படியாக சொன்னார்கள். அல்லாஹ் இறக்கிய அந்த வசனத்தை அவர்களுக்கு எடுத்து உரைத்தார்கள். அதனை அந்த குறைஷ் காஃபிர்கள் ஏற்கவில்லை. இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய தீன் அவர்களுக்கு, நம்முடைய தீன் நமக்கு. இதற்காக அவரிடத்தில் நாம் எதை கூறினாலும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மூதாதைகள் அதனை கடைபிடிக்கின்றார்கள். இது நமக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஒரு தீனாக இருக்கின்றது. இதை அவரிடம் நாம் என்னதான் கூறினாலும் அவர்கள் அதனை ஏற்க மாட்டார்கள். அதனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து உரைத்தார்கள். தீன் என்பது அனைவர்களுக்கும் ஒரு சமமானது. தீனை கற்றுக்கொண்டு பிறருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதற்காக அவர்களை நாம் வலுக்கட்டாயமாக மதம் மாறும்படியாக ஒரு காஃபிரை, ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்வது வீணான செயல்தான். ஆக இதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.